மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உதாரணமா ஆடல் பாடல் பகிரங்கமாக ஆண்கள் ஆடல் பாடல் நடக்குது, இசையோட ஆடல் பாடல் நடக்குது, பெண்களுக்கு மத்தியிலாக இருந்தாலும் சரி இசை போடப்பட்டு என்ன செய்யுது நடக்குதுன்னா அந்த இசை வந்து திட்ட தெளிவான ஹராம். நாங்க அதுக்கு என்ன செய்யலாது, அங்கீகரிக்க இயலாது. அப்ப அது கூடாது. சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒரு பஃபர் செட்லாம் அடிச்சு வச்சிடறாங்க. இந்த தீன்தாரிகள் டீம் வரக்குள்ள மட்டும் அவங்களை எடுத்து வச்சிரு, அவர் வராரு ஒதுக்கிற அப்படின்னு ஃபுல்லா அவங்க ஒதுக்கி வச்சிரு. அவர் சாப்பிட்டு போக வரைக்கும் வெயிட்டிங் இப்ளீஸ் இல்லைங்களா, ஜுனூத் இப்ளீஸ் அத்தனை வெயிட்டிங். போனதோடு அவர் கொஞ்சம் தூரம் தான் போய் பாரு ஸ்டார்ட். சரிதானே, அந்த பொண்ணு இப்ளீஸ் அங்க நல்ல டீம் போனோடனே அங்க இப்ளீஸ் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. இது யாருக்காக இந்த இஸ்லாத்தை செய்யறாங்கன்னு தெரியல. இது அப்ப இசை போடப்பட்டிருந்தால் ஆண் பெண் கலப்பிரிக்குது. ஆண் பெண் கலப்பட்டா என்ன, நடுவால திரை போட்டு பிரிச்சுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேறன்னு ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கிறது. பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேறன்னு ஒரு பகுதி ஒதுக்கணும். அங்க பெண்கள் முழுசா அபாயாவோட இருந்தா அந்த இடத்துல அவங்க பாக்குற மாதிரி இருந்தா பிள்ளை இல்லை. யாரும் இப்போ அதை மணப்பெண் உட்பட எல்லாரும் அபாயாவோட இருப்பாங்க, பாக்குற மாதிரி ஒரு தூரத்துல இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த லெவல்ல இல்லாம இருப்பாங்களாக இருந்தால் பெரும்பாலும் கல்யாணத்தை அப்படிதான் இருக்கும், அலங்காரங்களோட தான் இருப்பாங்களா இருந்தா நிச்சயமாக அவங்கள பார்க்காத இடத்துல தான் அவங்க என்ன செய்யணும் வைக்கப்பட்டிருந்தா. இவங்க பார்க்க முடியாத இடத்துல திரை போடப்பட்டோ அல்லது தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டோ வைக்கப்பட்டிருக்கணும். இது இரண்டாவது விஷயம். அடுத்தது வந்து கணவன் அதாவது மாப்பிள்ளைய கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வைக்கிறது. அவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, இவர் வந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருப்பாரு. மார்க்க சைட விடுங்க, மான மரியாதை வெக்கம் ரோசம் இருந்தா உட்கார மாட்டார். மார்க்க சைட விடுங்க, இவ்வளோ 1000 பேர் 10,000 பேர் உட்கார இடத்துல உட்கார மாட்டார். குடும்பம் நம்ம பழகின குடும்பம் அது இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது மார்க்கத்துல பிழைன்னு உணர்த்தினா அது வேற அம்சம். அது மார்க்கத்தை பிள்ளை நம்ம ஒதுக்கிறோம். இது வந்து 1000 பேர் சம்பந்தம் இல்லாத 500-1000 பேர் என்ன செய்யணும், பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க. அதுல இவர் பேர் உட்கார்ந்துட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறார். இந்த பெண்ணும் என்ன செய்ய ரோசம் இல்லாம இவர் வந்து என்ன எல்லாரையும் பார்த்து கண்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்ப அதுக்கு பாரக்கல்லாஹுலக துவா வேற விளங்கிட்டா, பாரக்கல்லாஹுலக வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் தஆலா உங்களை நல்லதுல ஒன்றுபடுத்துவானாக. கேட்கிற இடமே இங்க ஷர்ரில் இருக்கிறார். 2 பேர் ஒன்றுபடுத்திக்கிற இடமே ஷர்ர் இல்லங்க. அதுல வஜமா பைனகுமா ஃபீ கைரா, ஹைர்ல வந்து அல்லாஹ் தஆலா உங்களோட இங்க ஷர்ரில் தான் ஸ்டார்ட். எப்படி அப்போ ஹைர்ல ஒற்றுமைப்படுத்த துவா கேட்டு பிரிச்சு விட்டுறோம் அந்த இடத்துல, நீங்க வாங்க வெளியேன்னு சொல்லி. அப்பதான் அது சரி. அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இது அங்கீகரிக்கிறார், வாங்க வாங்கன்னு அழைச்சு எடுக்கிறாங்க. பெண்களும் அது விரும்புறாங்க. இதுல விட்டிருக்கிற கணவன்மாரும் உட்கார்ந்தது பிள்ளைதானே, எங்களுக்கு எங்க ரோசம் போச்சு. அவரை உட்கார்ந்து நம்மட மனைவிமார்களையும் தங்களோட மகள்மார்களையும் தங்கச்சிமாரையும் பார்க்க வச்சுக்கிற எங்களுக்கு ஒரு ரோசம் ஒன்று இல்லையா? இதுக்கு என்ன சொல்றா, வீதியில போக பார்த்து போறது இல்ல, வீதியில போடுற பார்த்து போடுறது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்ல, நீ அங்கீகரிச்சதும் இல்ல. இது நீ அங்கீகரிச்சு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறது, நீ அங்கீகரிச்சு நீ ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிற. வீதியில போகல கண்டு போறது இயற்கையானது, தவிர்க்க முடியாது. அது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்ல, அவள் ஏற்பாடு செஞ்சதும் இல்ல. இது முழு ஏற்பாடோட நீ உட்கார வச்சு அவருக்கு கோல் பண்ணி கேட்கிறாங்கன்னு சொன்னா எப்படி மாப்பிள்ளை எப்படி இவர் கேட்கிறாரு, மாப்பிள்ளைக்காரர் கேட்கிறாரு, கணவன்காரர் கேட்கிறாரு, எப்படி சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு படு மோசமான ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை உட்கார வச்சுக்கிட்டு விளங்கிட்டா இவங்க எல்லாம் பார்த்துக்கண்டு கதைகள் வேறு, அவரை பத்தியான 1000 கதைகள், அவரை பத்தியான 1000 பேச்சுக்கள், இப்படி 1000 கதைகள் அந்த இடத்துல நடக்குது. இதெல்லாமே என்ன, அதாவது மிக முக்கியமாக மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் இடத்தை புரிஞ்சுக்கணும். இதோட இந்த தனியான கேமராமேனோட அதுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த பெண்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அவர் நான் முஸ்லீமா பார்த்து ஏற்பாடு செய்யறாங்களா, முஸ்லீம் ஏற்பாடு செஞ்சா அவன் வந்து என்னத்தை யார் யாருக்கு தெரியுமன்றதுக்காக வேண்டி முஸ்லீம் அல்லாதவரா பார்த்து ஒரு ஏற்பாடு செஞ்சு அவரை என்ன அதாவது வீடியோ எடுக்க விடுறது. வீடியோ எடுத்து இவர் சொல்ற இந்த செக்ஷனை கொஞ்சம் கிளியரா எடுங்க அப்படின்றது, இந்த காட்சியை கொஞ்சம் கிளியரா எடுங்க, ஏன்னா ஃபேமிலி போகுது அதை கிளியரா எடுங்க, அவர் ஸ்டேஜ்ல நிக்கிற அதை கிளியரா எடுங்க, மாப்பிள்ளையோட குடும்பத்தை அப்படி கிளியரா எடுங்கன்றது. இது வேற. இதெல்லாம வீட்டுக்கு எல்லார கையிலையும் மொபைல் இருக்குது. அவங்கள தனிப்பட்ட ரீதியாக அந்த பெண் இருக்கக்கூடிய கோலத்தை அந்த கணவனோட சேர்த்து போட்டோ அடிச்சு எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடுறது, பரத்திடுறது. இதெல்லாம் இன்றைக்கு என்னது முன்கரான அருவருக்கத்தக்க தவறான நடைமுறைகள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் பாதிப்பாக என்ன செய்யலாம், எங்களுக்கு உலகத்துக்கே பாதிப்பாக வந்து என்ன செய்யலாம் முடியலாம். மார்க்கத்தில் பிழை ஒரு புறம், இது ஒரு அருவருப்பான செயல் இன்னொன்று, மூணாவது எங்களுக்கே என்ன இது எதிராக வந்து முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான நடைமுறைகள் நிறையவே நடக்குது, நம்ம அங்கீகரிக்க கூடாது.